Coreldraவோட ஸ்க்ரீன பத்தி நம்ம கம்ப்ளீட்டா தெரிஞ்சுட்டோம்னா, நம்மளோட டிசைன குயிக்காவும், பெர்ஃபெக்ட்டாவும் செய்யலாங்க. டாப்ல இருக்கிறது பேரு டைட்டில் பாருங்க. இதுல Coreldraவோட வெர்ஷன் நேமு, அண்ட் தென் நம்ம ஓப்பன் செஞ்சிருக்கிற ஃபைல் நேமு வித் ஃபோல்டர் நேம், சப் ஃபோல்டர் நேம் எல்லாமே இதுல டிஸ்ப்ளேல வந்துருங்க. 2வது எத்தன மெனூஸ் இருக்குங்கிறது காமிக்கிறது தான் இந்த மெனு பாருங்க. 3 வந்துங்க ஸ்டாண்டர்ட் டூல் பாருங்க. இதுல சில முக்கியமான கமாண்ட்ஸ ஐகானோட மீனிங்ஃபுல்லா வச்சிருப்பாங்க. நியூ, ஓப்பன், சேவ், இம்போர்ட், எக்ஸ்போர்ட் இந்த மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மீனிங்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடியது. அதான் ஸ்டாண்டர்ட் டூல் பாருங்க. அதுக்கு அடுத்தது ப்ராப்பர்ட்டி பார். நீங்க எந்த டூல் செலக்ட் செய்றீங்களோ, அதுக்கு உண்டான பேராமீட்டர்ஸ் இங்க டிஸ்ப்ளேல வந்துரும். அதர்வைஸ் நீங்க ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் செஞ்சிருக்கீங்கன்னா, அதுக்கு உண்டான பேராமீட்டர்ஸ் இங்க டிஸ்ப்ளேல வந்துருங்க. அதுக்கடுத்து ரூலருங்க. ரூலர்ங்கிறது நியர் அபௌட் ஸ்கேல் தான். இந்த ஸ்கேல் வந்து நீங்க இங்க மில்லிமீட்டர் செலக்ட் செஞ்சீங்கன்னா, மில்லிமீட்டர்ல டிஸ்ப்ளேல வரும். இன்ச்சஸ் செலக்ட் செஞ்சீங்கன்னா, இன்ச்சஸ்ல வந்துருங்க. இல்ல என்ன நீங்க அங்க யூனிட் செலக்ட் செஞ்சிருக்கிறீங்களோ, அதுக்கு உண்டான டிஸ்ப்ளேஸ் இங்க வந்துருங்க. இங்கேருந்து நீங்க கைட்லைன் எடுத்துக்கலாம். இந்த மாரி ஒர்க் பண்றதுக்கு நீங்க ஈஸியா வந்து கைட்லைன் வச்சு நீங்க ஒர்க் பண்ணலாம். இதெல்லாம் எப்படி ஃபியூச்சர்ல நம்ம யூஸ் பண்றதுன்னு சொல்லி தரேங்க. ஸ்க்ரீன் பத்தி மட்டும் இப்ப தெரிஞ்சுக்கலாங்க. அடுத்தது இந்த இடத்துக்கு பாருங்க, நீங்க எத்தன ஃபைல் ஓப்பன் பண்ணியிருக்கீங்களோ, அந்த ஃபைல் நேம் எல்லாமே இங்க டிஸ்ப்ளேல வரும். ஒரு சில ஃபைல் நேம்ல ஸ்டார் காமிச்சதுன்னா, அந்த ஃபைல வந்து நம்ம இன்னும் சேவ் பண்ணலைன்னு அர்த்தம். அதுக்கு தான் அந்த ஸ்டார் காமிச்சுட்டுருக்காங்க. ஹோம் கிளிக் செஞ்சீங்கன்னா, உங்களோட Coreldraவோட ஹோம் பேஜுக்கு போயிருங்க. இது டூல் பாக்ஸுங்க. Coreldraல என்னென்ன டூல்ஸ் இருக்குங்கிற எல்லாமே லிஸ்ட் அவுட் வந்துரும். இந்த பிளஸ் கிளிக் செஞ்சீங்கன்னா, உங்களுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் டூல்ஸ் சிலதெல்லாம் இதில ஆட் அப் ஆகாம இருக்கும். அத நீங்க ஆட் அப் செஞ்சுக்கலாங்க. மெயினா பார்த்தீங்கன்னா, டிராயிங் பேஜ் அல்லது டிராயிங் ஏரியா. இதில தான் வந்து நம்ம டிசைன் செய்யக்கூடிய ஏரியாங்க. இதுக்கு மேல இந்த ரெட் கலருக்கு மேல இருக்கிற ஏரியால நீங்க டிசைன் செஞ்சா, அது பிரிண்டிங்ல வராது. டிராயிங் ஏரியாலேருந்து ஒரு 7 எம்.எம் உள்ள வந்து நீங்க டிசைன் செஞ்சா தான், லேசர் பிரிண்ட் அவுட்ல பிரிண்டிங் வருங்க. அல்லது அந்த 7 எம்.எம் வந்து வரணும் அப்டின்னா, அதுக்கு தகுந்த மாரி நம்ம டிசைன் ஏரியாவ மாத்தணும். அது நான் ஃபியூச்சர்ல என்னென்னங்கிறது சொல்லி தரேங்க. பட் இந்த ஏரியாவுக்குள்ள டிசைன் செய்றது தான் பிரிண்டிங்ல வருங்க. அதுக்கு அடுத்தது டிராயிங் விண்டோ. இந்த ஏரியால நீங்க டிரா செஞ்சுக்கலாம். ஆனா வந்து பிரிண்டிங்ல வராதுங்க. பாட்டம்ல இந்த எடுத்துக்கிங்க. நம்ம நம்பர் ஆஃப் பேஜஸ் இந்த ஃபைல்ல எத்தன வச்சிருக்கோங்கிறது காமிக்குங்க. கரண்ட் பேஜ் வந்து ஹைலைட்டடா காமிக்குங்க. அது கீழ டாக்குமெண்ட் பேலட்டுங்க. நம்ம இந்த ஃபைல்ல எத்தன கலர்ஸ் பயன்படுத்துறோமோ, அதெல்லாம் இங்க ஆட் அப் ஆயிட்டே வருங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஸ்டேட்டஸ் பாருங்க. இப்ப நீங்க ஏதாவது ஒரு டூல வந்து செலக்ட் செய்றீங்கன்னா, அந்த டூல வந்து எப்படி பயன்படுத்தலாங்கிற ஒரு சின்ன ஹிண்ட் மாரி ஒண்ணு குடுப்பாங்க. அண்ட் தென் எத்தன ஆப்ஜெக்ட் நீங்க செலக்ட் செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறது இந்த இடத்திக்கு செலக்ட் செஞ்ச ஆப்ஜெக்ட்ட காமிக்குங்க. அண்ட் தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்க செலக்ட் செஞ்ச ஆப்ஜெக்ட்டோட கலர் ஃபில் இந்த இடத்துக்கு டிஸ்ப்ளேல வருங்க. இந்த இடத்துக்கு அவுட்லைன் வருங்க. இந்த கலர்ஸ பத்தி சொல்லும்பொழுது இது உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு ஞாபகம் மட்டும் வச்சுக்கங்க. அடுத்தது இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, இது வந்து நேவிகேட்டர் பாருங்க. இந்த நேவிகேட்டர் பாருங்கிறது நான் சிம்பிளா இப்ப சொல்லி தரேங்க. இந்த இடத்துக்கு லென்ஸ் மாரி இருக்கும். அந்த இடத்துக்கு மவுஸ் கர்சர் கொண்டு வந்தோனே ப்ளஸ் மாரி ஆயிருங்க. நீங்க அத கிளிக் செஞ்சுட்டீங்க. எனக்கு இந்த ஏரியா ஜூம் ஆகணும்னு சொல்லி மவுஸ் கொண்டு வச்சீங்க அப்படின்னா, அந்த இடத்துக்கு ஜூம் ஆயிருங்க. திருப்பி மவுஸ் கர்சர் அதே மாரி கொண்டு வச்சுட்டு இந்த இடத்துக்கு ஜூம் பண்றேன். இந்த டிசைன்ல இருக்க ஏரியா ஜூம் ஆயிருங்க. இதுதான் அந்த பர்ப்பஸுங்க. இந்த இடத்துக்கு இருக்கிறதுங்க ஹரிசான்டல் ஸ்க்ரால் பாருங்க. இந்த இடத்துக்கு இருக்கிறது வெர்டிகல் ஸ்க்ரால் பாருங்க. இத நீங்க கிளிக் செஞ்சீங்கன்னா, லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் பண்ணிக்கலாம். மவுஸ்ல வந்து இந்த லெஃப்ட் பட்டன் பயன்படுத்திங்க கிளிக் செஞ்சோம்னா, இது வந்து டாப் அண்ட் பாட்டம் மூவ் ஆகுங்க. ஸோ டோட்டல் ஸ்க்ரீனே இவ்வளோதாங்க. நீங்க ஈஸியா அத மெமரைஸ் பண்ணிறலாம். ஏன்னா நீங்க டிசைன் செய்யும்பொழுது இது ஒவ்வொன்னா மெமரைஸ் ஆயிரும். ஸ்க்ரீன் பத்தி நீங்க தெரிஞ்சுட்டு ஒர்க் செய்யும் பொழுதுங்க, உங்களோட ஒர்க் வந்து எக்ஸலன்ட்டா இருக்குங்க. தேங்க் யூ ஃபார் யுவர் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்.